நேரம் இப்போது சரியாக 11:25 ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 12:25. தொடர்வது சமகால விந்தை செய்திகள் பாகம் 104. கடந்த வாரத்தின் விந்தையான செய்திகளின் தொகுப்போடு இணைய தேடல்கள் உடனான செய்திகளை இன்றும் கூட அங்கம் 104 இணைத்து வந்திருக்கின்றேன். எனவே இப்போது நீங்கள் சமகால விந்தை செய்திகள் பாகம் 104 பார்க்க இருக்கிறீர்கள். சமகால விந்தை செய்திகள் பாகம் 104. சுவிட்சர்லாந்தில் பூனைகள் நாய்களை உணவாக உட்கொள்வதை நிறுத்துமாறு மிருக உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்தல். சுவிட்சர்லாந்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பூனைகள் நாய்களை உட்கொள்வதாக மிருக உரிமை அமைப்பொன்று தெரிவித்துள்ளதுடன் இதை நிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் பூனைகள் நாய்களை உட்கொள்வதை சிலர் பாரம்பரிய வழக்கமாக கொண்டுள்ளதாகவும் அந்நாட்டின் சில பிராந்தியங்களில் நத்தார் விருந்து உணவு பட்டியலில் பூனையும் இடம்பெற்றுள்ளதாகவும் மிருக உரிமை செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக கடந்த வாரம் சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்துக்கு மனு ஒன்றையும் அவர்கள் சமர்ப்பித்துள்ளனர். SOS சாட்ச் நொய்ரெக் எனும் மிருக பாதுகாப்பு குழுவின் ஸ்தாபகரும் தலைவருமான டொமி டொமெக் இது தொடர்பாக கூறுகையில் 3% சுவிஸ் மக்கள் ரகசியமாக பூனை அல்லது நாயை உட்கொள்கின்றனர். குறிப்பாக பெர்ன் கென்டோன் பிராந்தியத்தின் லுசேன் எப்பென்செல் ஜூரா பகுதிகளில் இதை நாம் கண்டுள்ளோம் என கூறியுள்ளார். அங்கு நாய் இறைச்சி மூலம் சொசேஜ் தயாரிக்கப்படுவதாகவும் முயல்களை சமைப்பதை போன்று பூனைகள் சமைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகில் அதிகமாக குதிரை இறைச்சி உட்கொள்பவர்களாக சுவிஸ் மக்கள் உள்ளனர். எனினும் வருடாந்தம் எத்தனை பூனைகள் நாய்கள் உணவுக்காக கொல்லப்படுகின்றன என்பதை கூறுவது சாத்தியமில்லை என மேற்படி மிருக உரிமை செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். அடடா, செல்ல பிராணி என்று சொல்லப்பட்டு வீட்டை சுற்றி வரும் பிராணிகள் என்று உணவாகவும் போய்விட்டது. இது பற்றிய செய்திகள் அடிக்கடி காதுகளில் எட்டியதால் இது ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. என்றாலும் ஜீரணமாகுவதற்கு கொஞ்சம் கடினமான விடயம்தான். போலீசாரை நோக்கி வாழைப்பழத்தை துப்பாக்கி போல் நீட்டியவர் கைது. அமெரிக்காவை சேர்ந்த நபர் ஒருவர் வாழைப்பழம் ஒன்றை துப்பாக்கி போன்று காவல்துறையினரை நோக்கி நீட்டியதால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலராடோ மாநிலத்தை சேர்ந்த 27 வயதான நேத்தன் ரோல்ஃப் என்பவரே கடந்த வாரம் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை உத்தியோகஸ்தர்களான ஜோசுவா பஞ்ச் மற்றும் டொனால்ட் லவ் ஆகிய இருவரையும் நேத்தன் ரோல்ஃப் அச்சமூட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. நேத்தன் ரோல்ஃப் வாழைப்பழம் ஒன்றை துப்பாக்கி போன்று பிடித்துக் கொண்டிருந்தார். அப்பொருள் மஞ்சள் நிறமாக இருந்த போதிலும் தமது உயிர் குறித்து தாம் அச்சம் கொண்டிருந்ததாக மேற்படி காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காவல்துறை அதிகாரி டொனால்ட் பதிலடியாக தனது கை துப்பாக்கியை உருவிய போது இது வாழைப்பழம் என நேத்தன் ரோல்ஃப் சத்தமிட்டதாக ஜோஸ்வா பஞ்ச் கூறியுள்ளார். நேத்தன் ரோல்ஃபுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சிரிப்பதா அழுவதா என்று இருக்கிறது. இதுவே உண்மை துப்பாக்கியாக இருந்தால் கூட இப்படி பயந்திருக்க மாட்டார்கள் போல் தெரிகிறது. வாழைப்பழத்தை கண்டு அஞ்சும் இவர்கள் இந்த பொறுப்பான வேலைக்கு லாயக்கில்லை போலவும் தெரிகிறார்கள். துப்பாக்கியையும் வாழைப்பழத்தையும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத காவல்துறையினர் நாட்டு மக்களை எப்படி பாதுகாப்பர்? நீந்துவதற்கு மறுப்பு தெரிவித்த மாணவியை இழுத்து சென்று தடாகத்தில் தள்ளிய ஆசிரியர். நீந்துவதற்கு மறுப்பு தெரிவித்த 14 வயதான பாடசாலை மாணவியை தரையில் இழுத்து சென்று நீச்சல் குளத்தில் தள்ளிய ஆசிரியர் ஒருவர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தை சேர்ந்த பாடசாலை ஒன்றில் மாணவி இழுத்துச் செல்லப்படும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இம்மாணவி மாலை நேரத்தில் தனது நண்பர்களை சந்திப்பதற்காக விசேடமாக சிகை அலங்காரம் செய்து கொண்டிருந்தார். இதனால் நீச்சல் வகுப்பில் பங்கு பெற்றுவதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். ஆனால் நீச்சல் வகுப்பில் பங்கு பெற்ற வேண்டும் என வலியுறுத்திய ஆசிரியர் மாணவி கதறி அழும் நிலையில் தரையில் இழுத்து சென்று நீச்சல் குளத்தில் தள்ளியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து மேற்படி ஆசிரியர் விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. இப்போதெல்லாம் ஆசிரியர்கள் வீட்டு அழுத்தங்களை பாடசாலையில் படிக்கும் மாணவ மாணவிகளிடையே காட்டுவது போலத்தான் என்ன தோன்றுகிறது. சின்ன விஷயங்களுக்கும் அவர்கள் காட்டும் அக்கறை விபரீதத்தை உண்டு பண்ணிவிடும் அளவில் நிற்கிறது. இந்த மாதிரி புரிந்துணர்வு இல்லாத ஆசிரியர்கள் விடுமுறையில் அனுப்பப்பட்டால் போதாது, வீடே கதியென்று இருக்க பண்ண வேண்டும். 17 வருடங்களின் பின் மீசை வைத்துக் கொள்ளும் உரிமையை வென்ற கொலம்பியா போலீசார். கொலம்பியாவில் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் அனைவரும் மீசை வைத்துக் கொள்வதற்கான உரிமையை வென்றுள்ளனர். கொலம்பியாவின் தேசிய போலீஸ் திணைக்களத்தில் கடந்த 17 வருட காலமாக உயர் அதிகாரிகள் மாத்திரமே மீசை வைத்துக் கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர். தமக்கும் இந்த அனுமதி வேண்டும் என சாதாரண போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் நீண்ட காலமாக கோரி வந்தனர். இக்கோரிக்கைக்கு போலீஸ் திணைக்களம் அனுமதி வழங்காமல் இருந்த நிலையில் அந்நாட்டின் உயர் நீதிமன்றத்தில் இதற்கு எதிராக போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவரால் வழக்கு தொடுக்கப்பட்டது. இவ்வழக்கின் இறுதியில் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் அனைவரும் மீசை வைத்துக் கொள்ளலாம் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கொலம்பிய தேசிய போலீஸ் திணைக்களத்தில் சுமார் 1,80,000 பேர் கடமையாற்றுகின்றனர். அடடா, கொலம்பியாவில் மீசை வைத்துக் கொள்ள கூட அனுமதி பெற வேண்டுமா? இது என்ன, அடுத்தவர் முகத்தில் மீசை வைக்கவா அனுமதி கேட்கிறார்? தன் முகத்தில் தானே. அப்படி என்றால் மீசை கூட அங்கு அதிகாரிகளின் தராதரத்தை நிர்ணயிக்கும் ஒன்றாக இருக்கிறதே. மீசைக்கே போராட்டம் என்றால் தாடி என்று வந்துவிட்டால் அங்கு என்ன நடக்குமோ? விபத்தை ஏற்படும் என தீர்க்கதரிசி தெரிவித்த கருத்தினால் விமான இலக்கத்தை மாற்றிய விமான சேவை நிறுவனம். பிரேசிலின் TAM விமான சேவை நிறுவனம் தனது விமானம் ஒன்றின் இலக்கம் துரதிர்ஷ்டவசமானது என தீர்க்கதரிசி ஒருவர் கூறியதால் அந்த விமானத்தின் இலக்கத்தை மாற்றிக் கொண்டுள்ளது. மேற்படி விமானத்துக்கு முதலில் JJ3720 என இலக்கமிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த இலக்கத்துக்குரிய விமானம் புறப்பட்டு சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளாகிவிடும் என ஜொசிலினோ நோக்ரெகா டாலூஸ் என்பவர் எதிர்வு கூறினார். பிரேசிலின் பிரபல தீர்க்கதரிசியாக கருதப்படுபவர் ஜோசிலினோ, பிரித்தானிய இளவரசி டயானா, பிரேசிலைச் சேர்ந்த ஃபார்முலா 1 முன்னாள் உலக சாம்பியன் வீரன் ஐடன் கென்னா ஆகியோரின் மரணங்களை தான் எதிர்வு கூறியதாக ஜோசிலினோ கூறிக்கொள்கிறார். JJ3720 விமானம் கடந்த வாரம் சாஓ பவுலோ நகரிலிருந்து பிரேசிலியா நகருக்கு புறப்படவிருந்தது. இந்நிலையில் இவ்விமானம் புறப்பட்டு சில நிமிடங்களில் இயந்திர கோளாறுக்குள்ளாகி சாஓ பவுலோ நகரில் விபத்துக்குள்ளாகிவிடும் என ஜோசிலினோ அதிகாரிகளிடம் தெரிவித்தார். இதையடுத்து மேற்படி விமானத்துக்கான இலக்கத்தை JJ4732 என TAM ஏர்லைன்ஸ் நிறுவனம் மாற்றிக்கொண்டது. ஜுசிலினோ தெரிவித்த தகவல் புறக்கணிக்கப்பட முடியாதது எனவும் எப்போதும் பயணிகளின் பாதுகாப்பு தமக்கு முக்கியமாக இருப்பதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் பிரேசில் ஜனாதிபதி வேட்பாளர் எட்டுருட்டோ கம்போஸ் கொல்லப்பட்ட விமான விபத்தையும் தான் எதிர்வு கூறியிருந்ததாக ஜொசிலினோ கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். ஆனால் அவரின் சில எதிர்வு கூறல்கள் பொய்யாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடடா, என் சோதிடத்தில் அதிக நம்பிக்கை. விமானத்தின் இலக்கத்தையே மாற்றும் அளவுக்கு ஜொசிலினோவின் எதிர்வு கூறல் பயத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. இலக்கத்தை மாற்றினாலும் மாற்றாவிட்டாலும் எதுவும் நடப்பதற்கென்றிருந்தால் அது நடந்தே தீரும். இதனை இந்த விமான சேவை நிறுவனம் அறியவில்லை போலும். பிரேத வாகனத்தை கடத்தி சென்ற நபர். ஆஸ்திரேலியாவில் இறுதிக்கிரியைக்காக கொண்டுவரப்பட்ட பிரேத வாகனம் ஒன்றை நபர் ஒருவர் பிரேதத்துடன் கடத்தி சென்ற சம்பவம் அண்மையில் இடம்பெற்றுள்ளது. சிட்னியின் மேற்கு பகுதியில் ஹெலி வெஸ்ட் என்பவரும் அவரின் கணவரான ரிச்சர்ட்சனும் ஹெலி வெஸ்டின் சகோதரரின் இறுதிக்கிரியையை கடந்த வியாழக்கிழமை நடத்த ஏற்பாடு செய்திருந்தனர். மலர்ச்சாலை ஊழியர்கள் சடலம் அடங்கிய பிரேத பெட்டியை வாகனத்திலிருந்து இறக்குவதற்கு தயாரான போது அருகிலுள்ள பற்றைக்குள்ளிருந்து பாய்ந்து வந்த நபர் ஒருவர் பிரேத வாகனத்துக்குள் ஏறி அதை செலுத்தி சென்றார்.
மலர்ச்சாலை ஊழியர் ஒருவர் வாகனத்தின் கண்ணாடியில் தட்டி, நீ என்ன செய்கிறாய், இந்த வாகனத்தை நீ செலுத்திச் செல்ல முடியாது என கூறிய போதும் அந்நபர் வாகனத்துடன் விரைந்து சென்றார். அதையடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதுடன் மலர்ச்சாலை ஊழியர் தனது சொந்த வாகனத்தில் மேற்படி நபரை துரத்தி சென்று வழிமறித்தார். வாகனத்தை கடத்திய நபரிடம் ஏன் இப்படி செய்தாய் என கேட்டபோது தான் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியிருப்பதாக அந்நபர் பதிலளித்தாராம். பின்னர் போலீசார் அந்நபரை கைது செய்தனர். அந்நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் எனவும் வைத்தியசாலை ஒன்றிலிருந்து காணாமல் போனவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அடடா, பிரேதத்தை கூட சுதந்திரமாக போக விடமாட்டார்கள் போல. மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அவருக்கு தண்டனை கொடுப்பதும் அர்த்தமில்லை. விவாகரத்து வழக்கில் மனைவிக்கு 337 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட் வழங்கிய நபர் ஒருவர் தனது மனைவியை விவாகரத்து செய்து கொண்டதற்காக 337 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸை வழங்கியுள்ளார். இங்கிலாந்தின் லண்டனை சேர்ந்த 48 வயதான தொழிலதிபர் கிறிஸ் ஹோன் நிதி நிறுவனம் உள்ளிட்ட பல தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகிறார். 49 வயதான இவரது மனைவி ஜமி ஹூப்பர் ஹான் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கற்றபோது இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். தற்போது இவர்களுக்கு 4 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் இவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து விவாகரத்து கேட்டு நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் விவாகரத்து வழங்க கிறிஸ்ஹோன் தனது மனைவி ஜெமி ஹூப்பருக்கு 337 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட் வழங்க உத்தரவிட்டது. அதை அவர் ஏற்றுக்கொண்டதால் இருவருக்கும் விவாகரத்து வழங்கப்பட்டது. இதன் மூலம் இங்கிலாந்தில் விவாகரத்து பெற மனைவிக்கு மிக அதிக பணம் கொடுத்தவர் என்ற அந்தஸ்தை கிறிஸ் ஹோன் பெற்றுள்ளார். மேலும் விவாகரத்து மூலம் 337 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட் பெற்றதன் மூலம் இங்கிலாந்தின் 285 பணக்காரர் பட்டியலில் ஜெமி ஹூப்பரும் இடம் பிடித்துள்ளார். தற்போது இவர் இங்கிலாந்து ராணி எலிசபெத்தை விட பணக்காரர் என்ற பெருமையை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடடா, இந்த மனிதனுக்கு என்ன கஷ்டமோ, இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து கலன்றிருக்கிறார். அப்படி என்னதான் இவ்வளவு கொடுக்கும் அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதுதான் புரியவில்லை. மனுஷன் நிறைய கஷ்டம் அனுபவித்திருப்பார் போல் தெரிகிறது. எது எப்படி என்றாலும் இங்கிலாந்து பணக்காரர் வரிசையில் இடம் பிடித்து விட்டாரே இந்த பெண். இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் அடுத்த வாரத்தில் விந்தை செய்திகளோடு சந்திப்போம். இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டதும் பார்த்ததும் கடந்த வாரத்தின் விந்தையான செய்திகளின் தொகுப்பு பாகம் 104. எனவே மீண்டும் அடுத்த வாரத்தில் செய்தி பாகம் 105 சந்திப்போம்.